சரியா மே 6, 2023 மணி கரெக்டா நள்ளிரவு 2 மணி. பயங்கரமான குளிர்காத்துல ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லாம அந்த ஊரே இருட்டுல மூழ்கி ஒரு கைவிடப்பட்ட ஊர் மாதிரி மயான அமைதியில் இருந்துச்சு. அந்த நிசப்தமான இருட்டுல சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு கூட தெரியல ஸ்ரீ. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல எல்ஓசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆழ் கடலுக்கு நடுவுல ஒரே ஒரு சின்ன போட் மட்டும் மெதுவா ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த சின்ன போட்டுக்குள்ள பனியில நடுங்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தைங்க, வயிற்றுல குழந்தையோடு இருக்கிற ஒரு கர்ப்பிணி பெண் மற்றும் வயசான அம்மா அப்படின்னு மொத்தம் 9 பேர் அவங்களுடைய உயிரை கையில புடிச்சுக்கிட்டு அந்த ஆழ் கடல்ல பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்ஓசி கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் நார்த் கொரியா, இன்னொரு பக்கம் சவுத் கொரியா. இது ரெண்டுக்குமே நடுவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆழ் கடல் தான் இந்த எல்ஓசி. அந்த கடல்ல அன்னைக்கு அப்படின்னு பார்த்து ரொம்ப பயங்கரமான புயல் வீசிட்டு இருந்துச்சு. காத்தோட சத்தம் காதையை கிழிச்சிட்டு இருந்துச்சு. மழை வேற விடாம கொட்டிட்டு இருந்துச்சு. அந்த குடும்பத்துடைய கையில ஒரே ஒரு காம்பஸ் தான் இருக்கு. பட் அந்த அதிபயங்கரமான புயல்ல அந்த காம்பஸ் உடைய முள் கூட கம்ப்ளீட்டா கன்ஃபியூஸ் ஆகி அவங்க போற வழி எல்லாத்தையுமே தப்பா காட்ட ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அவங்களுக்கு போற டிரெக்ஷன் எது அப்படின்னே தெரியல. பிகாஸ் கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே அந்த ஆழ் கடல் இருளால மூடி இருந்துச்சு. அப்ப அந்த மீன் பிடிக்கிற போட்டுக்குள்ள இருக்கிற அந்த 9 பேருடைய மனசுலயுமே அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒருவித கட்டுப்படுத்த முடியாத மரண பயம்தான் ஓடிட்டு இருந்துச்சு. யார் இந்த ஃபேமிலி? எதுக்காக இந்த மிட் நைட் நேரத்துல, அதுவும் இந்த பயங்கரமான புயல்ல அவங்க எங்க தான் போயிட்டு இருக்காங்க, எதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவுடைய தம்ப்நெயிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த குடும்பம் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த இருட்டான ஊரு, அந்த ஊர்ல இல்ல அந்த நாட்டுல நடந்த கதைகளை கேட்டு இந்த உலகத்தையே நடுங்க வைத்த நார்த் கொரியா தான். ஆக்சுவலா நம்மள மாதிரியான இந்த சுதந்திரமான நாடுகளை வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுக்கு அவங்களுடைய நிலைமை புரியறது ரொம்ப கஷ்டம். நம்ம காலையில எந்திரிச்சோம் அப்படின்னா என்ன சாப்பிடணும், எங்க போகணும் அப்படிங்கறத நம்மளே சுதந்திரமா முடிவு பண்றோம். பட் நார்த் கொரியால ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. இன்டர்நெட்னா என்ன, வெளி உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாம அந்த இருட்டுக்குள்ளேயே பிறந்து அடக்குமுறையிலேயே தான் வாழணும். அப்படி ஒரு நரகத்திலிருந்து தான் இந்த 9 பேருமே சுதந்திரத்தை நோக்கி தங்களுடைய உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஒருவேளை இந்த பார்டரை கிராஸ் பண்ணும் பொழுது ராணுவத்துடைய நார்த் கொரியாவுடைய மிலிட்டரி கண்ணுல மட்டும் பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஷூட் ஆன் சைட் பாலிசி, இதன்படி பார்த்த இடத்திலேயே அந்த ஆர்மி ஷூட் பண்ணி கொன்றுவாங்க. அது மட்டும் இல்ல ஸ்டியே, இப்படி தப்பிக்க ட்ரை பண்றவங்களுக்கு மட்டும் தண்டனை கிடையாது. அப்படி தப்பிக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா, அவங்களுடைய மொத்த ஃபேமிலிக்குமே ஒரு தண்டனை கிடைக்கும். அந்த தண்டனை என்ன அப்படின்னா, தப்பிச்ச அந்த ஆளுடைய அடுத்து வர்ற 3 தலைமுறையும் அந்த கொடூரமான தண்டனையை அனுபவிக்கணும். ஒருவேளை நீங்க பார்டரை கிராஸ் பண்ணும் பொழுது அந்த மிலிட்டரி ஷூட் பண்ணி அந்த குண்டுகள் கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட்டா, அந்த புல்லட்ஸ் எல்லாம் படாம நீங்க ஒருவேளை தப்பிச்சு உயிர் பிழைச்சாலுமே கூட அது அதை விட கொடூரமா இருக்கும். பிகாஸ் அந்த நபர் மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்தையும் லேபர் கேம்ப்ல போட்டு அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்குமே சித்திரவதை பண்ணுவாங்க. சின்ன குழந்தை, வயசானவங்க அப்படின்னு எந்த இறக்கமுமே காட்ட மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே வயிற்றுக்குள்ள இருந்து இந்த உலகத்தை பார்க்க போற அந்த புது உயிர், அவங்களுக்காக அந்த சுதந்திரமான வாழ்க்கைக்காக இந்த மிகப்பெரிய ரிஸ்க அவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் இது நேத்தோ இல்ல போன மாசமோ எடுத்த முடிவு கிடையாது ஸ்ரீ. கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒவ்வொரு நாளுமே அவங்க போட்டுட்டு இருந்த பிளான் தான் இது. 10 வருஷத்துடைய பொறுமை, தியாகம் இதெல்லாமே சேர்த்து அவங்க போட்ட அந்த பிளான்ல அவங்க கடைசியில ஜெயிச்சாங்களா? அந்த விபரீதமான முடிவுல இருந்து நார்த் கொரியா நாட்டில இருந்து அவங்க உயிரோட தப்பிச்சாங்களா? கடைசியில அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற 2023ல இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிடும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சின்ன கப்பல்ல 9 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல சின்ன குழந்தைங்க, கர்ப்பிணியான பெண், வயசான அம்மா மட்டும் இல்ல ஸ்டியை. அவங்க எல்லாத்தையுமே வழி நடத்தி கூட்டிட்டு போனது அண்ணன் தம்பியான கிம் இல் ஹியாக் மற்றும் கிம் இ ஹியாக் தான். அண்ட் இந்த தப்பிச்சு போற இந்த விஷயத்த உடனே பிளான் போட்டு அந்த ஃபேமிலி எக்ஸிக்யூட் பண்ணல. இது கிட்டத்தட்ட 10 வருஷமா பார்த்து பார்த்து செதுக்கின ஒரு பிளான். அது மட்டும் இல்ல, இந்த பிளானுடைய மாஸ்டர் பிரெயினே கிம் பிரதர்ஸ் உடைய அப்பா தான். இப்ப நம்ம எல்லாத்துக்குமே இந்த குடும்பம் எதுக்காக தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்குதுன்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கும். அது என்னன்னா, நார்த் கொரியா நாட்டுல பயங்கரமான சட்டங்கள் இருக்கும், சாப்பிடுறதுக்கே பஞ்சம் இருக்கும். சோ அதனாலதான் அந்த குடும்பம் தங்களுடைய உயிரை பணைய வச்சு இதுல இறங்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸ்டியை. பட் இவங்க தப்பிக்கிறதுக்கு அது காரணம் இல்ல. பிகாஸ் இந்த குடும்பம் நார்த் கொரியாவில் இருக்கிற மற்ற சாதாரண மக்கள் மாதிரி ஏழ்மையான குடும்பம் கிடையாது. சொல்ல போனா இந்த கிம் பிரதர்ஸ் உடைய அப்பா அங்க ரொம்பவே வசதியானவர். அவரு அங்க நார்த் கொரியால பழங்கால பொருட்களை ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, கோல்ட் செல்லிங், ட்ரெயின்ல டிரான்ஸ்போர்ட் ஆகிற நிலக்கரியை வாங்கி அதை செல் பண்றது அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுல சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. நார்த் கொரியால பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையான ஏழ்மையில சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த நாட்டிலேயே இந்த ஃபேமிலி ரொம்பவே ஆடம்பரமா ரொம்பவே கம்ஃபர்டபுளா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ஆடம்பர வாழ்க்கை, அந்த நாட்டுடைய உண்மை அவங்களுக்கு தெரியற வரைக்கும் தான். நம்ம ஒரு சுதந்திரமான நாட்டுல தான் பணக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் அந்த நாட்டுடைய இருண்ட உண்மைகள் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. ஆக்சுவலா நார்த் கொரியால நீங்க டிவி வாங்கணும் அப்படின்னாலோ இல்ல உங்களுடைய வீட்டுல டிவி வைக்க போறீங்க அப்படின்னாலோ கவர்மெண்ட் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி தான் அந்த டிவியை நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்படி இந்த குடும்பத்துக்கிட்டையும் ஒரு டிவி இருந்துச்சு. அதுவுமே கவர்மெண்ட் கிட்ட லீகலா அபிஷியலி ரெஜிஸ்டர் ஆன ஒரு டிவி தான். பட் அந்த டிவில வெறும் நார்த் கொரியால வர்ற டிவி சேனல்ஸை மட்டும் தான் பார்க்க முடியும். அந்த சேனல்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க இருக்கிற லீடர்ஸை பத்தி, அவங்களுடைய பார்ட்டியை பத்தி அண்ட் அவங்க போடுற பிரச்சார நியூஸை மட்டும் தான் திரும்ப திரும்ப பார்க்க முடியும். பிகாஸ் நார்த் கொரியால ஃபாரின் மீடியா சேனல்ஸை பார்க்கறது ஸ்ட்ரிக்ட்லி இல்லீகல். சொல்ல போனா ஃபாரின் டிவி சேனல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே அங்க பல பேருக்கு தெரியாது. முக்கியமா சவுத் கொரியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸால வர்ற எந்த ஒரு கான்டென்ட்டும், அதாவது சவுத் கொரியாவுடைய சாங்ஸ், மூவிஸ் இல்ல சவுத் கொரியா டிராமாஸ் அப்படின்னு இது எதுவுமே அவங்க பார்க்க கூடாது. அது எல்லாமே நார்த் கொரியால பேன் பண்ணப்பட்ட விஷயங்கள். ஒருவேளை யாருக்காவது தெரியாம அதை வச்சிருந்தாலோ இல்ல பார்த்துட்டாலோ அவ்வளவுதான், அவங்கள அப்படியே தூக்கிட்டு போய் லேபர் கேம்ப்ல போட்டுருவாங்க. என்ன ப்ரோ இன்ட்ரோல இருந்து லேபர் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த லேபர் கேம்ப் அப்படின்னா என்ன? அது ஒரு ஜெயில் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை அது கிடையாது ஸ்டியை. அது நீங்க நினைக்கிற மாதிரி ஜெயில் கிடையாது. அது ஒரு வாழும் நரகம். அந்த லேபர் கேம்ப்ல ஒரு நாளைக்கு 14 இருந்து 16 மணி நேரம் நிலக்கரி சுரங்கத்திலையும் அங்க இருக்கிற அடர்ந்த காடுகள்லயும் மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க. நீங்க கேட்ட உடனே குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. நீங்களே பசி தாங்க முடியாம அங்க இருக்கிற எலிகளையும் பூச்சிகளையும் பிடிச்சு சாப்பிடுற நிலைமைக்கு ஆளாவாங்க. ஒரு தடவை அந்த லேபர் கேம்புக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உயிர் போனா மட்டும்தான் அங்கிருந்து வெளியே வர முடியும். அப்படி ரொம்பவே கொடூரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த பணக்கார வீட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாத இன்னொரு ரகசியம் ஒளிஞ்சிருந்துச்சு. அதுதான் ஒரு இல்லீகல் டிவி. ஆனால் அந்த இல்லீகல் டிவியை நினைச்ச உடனே நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கடையில் போயெல்லாம் சாதாரணமாக வாங்கிட முடியாது. அது சைனாலிருந்து சில ட்ரேடர்ஸ் மூலமா ஸ்ட்ரகிள் பண்ணி உயிரியே பணைய வச்சு ரகசியமாக வாங்கின டிவி அது. இவங்க ஏற்கனவே ட்ரேடிங் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால இதை அவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்படி இவங்க ஒரு டிவி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஒரு வேளை யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான், அந்த மொத்த குடும்பமுமே அவங்களுடைய ஆயுள் முழுக்க லேபர் கேம்ப்ல சித்திரவதை அனுபவிக்கணும். இவ்வளவு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க அந்த இல்லீகல் டிவியை வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஆனா அந்த டிவில சவுத் கொரியால வர்ற ஒரு 10 சேனல்ஸ் வரைக்கும் எடுக்கும். பட் அவ்வளோ ஈஸியாலாம் சிக்னல் கிடைக்காது. அதுக்காக அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே ஒரு காப்பர் வயராலான ஒரு மேக் ஷிஃப்ட் ஆண்டனா ஒன்று வச்சிருந்தாங்க. சிக்னல் கரெக்டா கிடைக்கிற வரைக்கும் அந்த ரூம்குள்ளேயே வேற வேற டிரெக்ஷன்ல அந்த ஒயரை புடிச்சிட்டே தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டிவியை அவங்க எப்பெல்லாம் பாக்குறாங்களோ அப்பெல்லாம் அவங்க வீட்டுடைய ஜன்னல் கர்டைன்ஸை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வெளியிருந்து யாராவது வர்றாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்களுடைய டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சு வச்சுட்டு தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த டிவியவே பார்ப்பாங்க. அப்படி அந்த டிவியில் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்டியை நம்ம சாதாரணமா பார்க்குற சவுத் கொரியன் டிராமா தான் அதுல ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா அதுல வர்ற மக்கள் ரொம்பவே சந்தோஷமா சுதந்திரமா கலர் கலரா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஊருடைய மார்க்கெட்ல எந்தவித
தட்டுப்பாடு இல்லாம விதவிதமான சாப்பாடு இருக்கு, மக்கள் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்திருக்கு. ஏன்னா நார்த் கொரியால பாதி மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராத்திரி நேரத்துல அந்த சவுத் கொரியாவுடைய நகரங்கள் வெளிச்சத்துல அப்படியே ஜொலிச்சிட்டு இருந்திருக்கு. அங்க 24 மணி நேரமே எலக்ட்ரிசிட்டி இருக்கு. பட் நார்த் கொரியால நைட் ஆச்சு அப்படின்னாவே கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க, ஊரே இருட்ட ஆரம்பிச்சிடும். பட் இது எல்லாத்தையுமே விட இவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருந்தது, சவுத் கொரியாவுடைய ஒரு டிவி நியூஸ் சேனல்ல அங்க இருக்கிற மக்கள் அவங்க நாட்டுடைய பிரசிடென்ட்டையே எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. தயக்கமே இல்லாம விமர்சனம் பண்றாங்க. ஆனா அவங்களை யாரையுமே ஷூட் பண்ணி கொலை பண்ணல, அவங்கள தூக்கி லேபர் கேம்ப்லயும் போடல. பட் இங்கேயோ நார்த் கொரியா லீடரை பத்தி தப்பா நினைச்சா கூட உங்களுடைய உசுறு போயிடும். சோ இதை பார்த்தவங்க என்னடா மக்கள் இவ்வளவு சுதந்திரமா வாழ்றாங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலுமே இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த நாட்டில இருந்து அவங்கள தப்பிக்கணும் அப்படின்னு அந்த அப்பாவை முடிவெடுக்க வச்ச அந்த உண்மையான காரணம் வேற ஒன்று இருக்கு. அதுதான் அவருடைய அடுத்த தலைமுறை. அவரு எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலுமே தன்னுடைய பணத்தால தன்னுடைய குடும்பத்திற்கான சுதந்திரத்தை வாங்க முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே புரிஞ்சது. தன்னுடைய பசங்களும் நாளைக்கு பிறக்க போற தன்னுடைய பேர குழந்தைகளும் இந்த நரகத்திலேயே ஒரு பயத்தோடவே கொத்தடிமைகளா வாழக்கூடாது. அவங்க ஒரு சுதந்திரமான காற்றை சுவாசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் கிம் பிரதர்ஸ் உடைய அப்பா அந்த தப்பிச்சு போற பிளானையே போட ஆரம்பிச்சாரு. பட் அவருக்கு நல்லாவே தெரியும் அங்கிருந்து தப்பிச்சு போறது இம்பாசிபிள் அப்படின்னு. பிகாஸ் அவர் போடுற அந்த பிளான்ல ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் நடந்தாலும் அவங்க குடும்பத்துடைய மொத்த வாழ்க்கையுமே நரகமாயிரும். ஆக்சுவலா நார்த் கொரியால வாழுற ஒரு சாதாரண மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கை கூட அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்காது. இப்ப நம்ம இங்க காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்க போகலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தான் டிசைட் பண்றோம். வேலைக்கு போறோம், மார்க்கெட்டுக்கு போறோம், இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போறோம். நம்ம கிட்ட யாரும் எந்த ஒரு கேள்வியுமே கேட்க போறது இல்ல. பட் நார்த் கொரியால அப்படி இல்ல. நீங்க உங்க பக்கத்துல இருக்கிற அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னா கூட கண்டிப்பா அதுக்கு கவர்மெண்ட் உடைய பெர்மிஷன் வேணும். அங்க நீங்க எங்க போறீங்க, என்ன விஷயமா போறீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கிட்ட பதில் சொல்லி ஆகணும். ஒருவேளை பெர்மிஷனே இல்லாம வேற ஊருக்கு போனீங்க அப்படின்னா ஸ்பாட்லயே அரெஸ்ட் பண்ணப்படுவீங்க. உங்ககிட்ட மொபைல் போனே இருந்தாலும் கவர்மெண்ட் உடைய அப்ரூவல் இல்லாம ரகசியமா யாரையாவது கால் பண்ணீங்க அப்படின்னா உடனே அவங்களை குற்றவாளியுடைய லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. உங்களுடைய மொபைல்ல நார்மலான இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியாது, சோசியல் மீடியா கிடையாது. சோ வெளி உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாது. இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது கூட உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. கவர்மெண்ட் அல்லது போலீஸ் நம்மளுடைய வீட்டு பக்கம் தான் இல்லையே, நம்ம ஏதாவது ரூல்ஸை மீறி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட அதை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்க வீட்டை சுத்தி இருக்கிற உங்களுடைய நெய்பர்ஸே ஒரு ஸ்பையா கூட இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை முழு நேரமும் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற மேக்ஸிமம் எல்லாருமே கவர்மெண்டோடைய இன்ஃபார்மர்ஸா இருப்பாங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு ரூலை மீறினீங்க அப்படின்னா உடனடியா அவங்க போலீஸ்ல போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்படி மாட்டி விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு பெரிய ரிவார்ட் கிடைக்கும். சோ அங்க நீங்க யாரையுமே நம்ப முடியாது. சில நேரங்கள்ல உங்களுடைய சொந்த ஃபேமிலியை கூட நம்ப முடியாது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்து மாட்டிக்கிட்டவங்க மட்டும் சுமார் 80,000 1,20,000 பேர் இப்பவுமே அந்த கொடூரமான பிரிசன் கேம்ப்ஸ்ல அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நார்த் கொரியால இருந்து அபிஷியலா வெளிவந்திருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் வெளிவிட்டிருக்கிற ஒரு ரிப்போர்ட். சோ இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுத்துடக்கூடாது அப்படின்னு அந்த அப்பா முடிவு பண்றாரு. பிகாஸ் ஒருத்தர் 2 பேர் தப்பிக்கிறதே ரொம்பவே கஷ்டம். ஆனா ஒரு குடும்பமே நார்த் கொரியாவை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவருடைய பிளானை மாச கணக்கா வருட கணக்கா ரொம்பவே மெதுவா உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ ஆபத்து இருந்தாலும் நம்ம எப்படியாவது சவுத் கொரியாவுக்குள்ள தப்பிச்சு போயிடணும். பிகாஸ் நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வர்றவங்கள சவுத் கொரியா ஏத்துக்கும். ஆனா நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு நீங்க சைனாக்கோ இல்ல ரஷ்யாக்கோ போயிட்டீங்க அப்படின்னா அவங்க திருப்பி உங்களை நார்த் கொரியாக்கே அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சவுத் கொரியா வர்றதுதான் ஒரே சான்ஸ். பட் அதுலயும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. நார்த் கொரியாவுடைய மேப்பை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் நடுவுல ஒரு லேண்ட் பார்டர் இருக்கும். அதாவது நார்த் கொரியாவுக்கு அப்படியே நேரா கீழே சவுத் கொரியா இருக்கும். சோ அந்த பார்டரை கிராஸ் பண்ணிட்டா போதுமே நம்ம சவுத் கொரியாவுக்கு போயிடலாமே அப்படின்னு தோணும். பட் உண்மை என்ன அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு பிளான். ஏன்னா நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு ஜோன் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அதிகமா பாதுகாக்கப்படுற ஒரு எல்லை பகுதி. அங்க
மிலிட்டரி கார்ட்ஸ், சர்வைலன்ஸ் கேமராஸ், பெரிய பெரிய வேலிகள், கன்னி வெடிகள் அப்படின்னு ஒரு மனுஷன் அந்த நிலத்து வழியா தப்பிக்க ட்ரை பண்றது அப்படிங்கிறது அது தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு சமம். அவங்க சவுத் கொரியாவுக்கு போறதுக்கு முன்னாடியே மேல் உலகத்துக்கு போயிருவாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் கிம் பிரதர்ஸ் உடைய அப்பா ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறாரு. லேண்ட் வழியா போறது அப்படிங்கிறது இம்பாசிபிள். அதனால அவருடைய பார்வை மெதுவா இன்னொரு திசையில திரும்பிச்சு. அதுதான் எல்லோ சீ உடைய கடல் வழி. நிலத்துல லட்சக்கணக்கான கண்கள் கண்காணிச்சாலுமே அந்த ஆள் கடலுடைய நடுவுல அங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் நம்பினாரு. சோ சரியா 2013வது வருஷம் இந்த பிளானை ஸ்டார்ட் பண்றாரு. எல்லோ சி வழியா போறது மட்டும்தான் சவுத் கொரியாவை ரீச் பண்றதுக்கான ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்றாரு. பட் அதுலயுமே ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. பிகாஸ் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே கப்பல் ஓட்ட தெரியாது. அது மட்டும் இல்ல, சும்மா யார் வேணாலுமே கடலுக்குள்ள போயிட முடியாது. கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கின ஒரு ஃபிஷர்மேனால மட்டும்தான் கடலுக்குள்ளேயே போக முடியும். இத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட அப்பா அவருடைய 2வது பையனான கிம் யி ஹியோ கிட்ட நீ முதல்ல கடலை பத்தி நல்லா கத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் கடல் வழியா சவுத் கொரியாவுக்கு தப்பிச்சு போகணும் அப்படின்னா அந்த எல்லோ சீயை கடந்து நார்த்தன் லிமிட் லைன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பார்டரை தாண்டணும். அங்க இருக்கிற கார்ட்ஸ் கண்ணிலாம் மாட்டாம அந்த எல்லையை தாண்டினாதான் சவுத் கொரியாவுக்குள்ளேயே நீங்க நுழைய முடியும். பட் அந்த இடத்துல சாதாரண மக்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த இடத்த கம்ப்ளீட்டா தடை பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ரோ ஃபிஷர்மேன் மட்டும்தான் அங்க மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. அதுக்குமே கவர்மெண்ட் கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். அதனால நீ கப்பல் ஓட்ட கத்துக்கிட்டு ஒரு ஃபிஷர்மேன் லைசன்ஸ் எடுத்தாதான் யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு அவருடைய அப்பா சொல்றாரு. அப்பா சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு கிம் யி ஹியோக் அவருடைய எக்ஸிகியூஷனை ஆரம்பிக்கிறாரு. நேரா கடலோர பகுதிக்கு போய் தன்னை ஒரு உண்மையான ஃபிஷர்மேனா காட்டிக்கிட்டு ஒரு பக்காவான ஐடென்டிட்டியை பில்ட் பண்றாரு. போட் ஓட்டுறது எப்படி, பயங்கரமான அலைகள் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது, ஒருவேளை நடுக்கடல்ல என்ஜின் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு ஒண்ணு விடாம இது எல்லாத்தையுமே ஆழமா கத்துக்கிறாரு. நான் இப்படி சொன்னதெல்லாம் ஒரு நாள் 2 நாளோ இல்ல 1 மாசமோ 2 மாசமோ லிஸ்டியை 4 வருடத்திலிருந்து 5 வருஷமா மாடா உழைச்சு கஷ்டப்பட்டு கத்துக்கிறாரு. இது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டவரு தனக்கு அப்படின்னு ஒரு தனி போட்டையுமே வாங்கினாரு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற லோக்கல் மக்கள் அப்புறம் ரோந்து வர செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் கிட்டையும் மெதுவா அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணி அவங்களுடைய நம்பிக்கைய முழுசா சம்பாதிக்கிறாரு. அவரு நினைச்ச மாதிரியே அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே இவர் ஒரு உண்மையான ஃபிஷர்மேன் தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்காக தான் அவர் பல வருஷம் காத்துட்டு இருந்தாரு. அப்படி எல்லாருமே நம்பினதுக்கு அப்புறமா அவரு நேரா அந்த ஆபத்தான நார்த்தன் லிமிட் பார்டர் கிட்ட போய் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி மீன் பிடிச்சிட்டு அங்க இருக்கிற பார்டரை நோட்டம் விட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு புரியுது அந்த வழியா போறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு. பிகாஸ் அங்க கிம் ஜாங் உன்னுடைய பேட்ரோல் போட்ஸ் என் நேரமுமே அங்க இருக்கிற கடலை கண்காணிச்சுட்டே இருக்கு. அந்த ஏரியாக்குள்ள போகணும் அப்படின்னாலே அங்க இருக்கிற கார்ட்ஸ் அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் போக முடியும். சோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்பதான் அங்க இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட லஞ்சம் கொடுத்து அவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங்கை கிரியேட் பண்றாரு. என்ன ப்ரோ இங்கதான் லஞ்சம் அப்படின்னா அங்கேயும் லஞ்சமான்னு கேட்டா எஸ், அங்கேயுமே லஞ்சம் இருக்கு. அப்படி லஞ்சம் கொடுத்து உள்ள போனவர் அங்க இருக்கிற மிலிட்டரி பேட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ரகசியமா அனலைஸ் பண்றாரு. அப்படி அவர் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா பகல் நேரங்கள்ல அங்க வர்ற பேட்ரோல் போட்ஸ் ரொம்பவே சிவியரா கண்காணிக்குது அப்படின்னும், பட் நைட் டைம்ல ரொம்பவே மெதுவா ஒரு அலட்சியத்தோட தான் சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கறாரு. முக்கியமா பேட் வெதர்ல, அதாவது புயல் இல்ல பயங்கரமான மழை இருக்கிற நேரத்துல அங்க இருக்கிற பேட்ரோல் இன்னுமே ரொம்ப ஸ்லோ ஆயிருது. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த மாதிரி புயல் இல்ல பயங்கரமான மழை வர்றப்ப நம்ம போனோம் அப்படின்னா இவங்க கிட்ட சிக்காம போறதுக்கு சான்சஸ் அதிகம். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்படி கிம் பிரதர்ஸ் உடைய அப்பா தலைமையில எல்லா திட்டத்தையுமே போட்டு முடிச்சு மொத்த ஃபேமிலியும் அந்த கடல் வழியா தப்பிக்க தயாரான அந்த நேரத்துல சரியா 2015வது வருஷத்துல அந்த குடும்பம் ஒரு தாங்க முடியாத இழப்பை சந்திச்சது. எல்லாருமே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிளானிங் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த குடும்பத்துடைய மூத்த தலைவரான அப்பா திடீர்னு இறந்து போயிடுறாரு. அவர் போட்ட திட்டமும் அவரோடையே கண் மூடிருச்சு.
இப்ப அப்பா இறந்து போனாலுமே அவரு தன்னுடைய உயிரை கொடுத்து சேர்த்து வச்ச அந்த சேவிங்ஸ் பணம் எல்லாமே அவருடைய பசங்களுக்காக விட்டுட்டு போனாரு. அப்பா விட்டுட்டு போன அந்த பணத்தை வச்சு மூத்த பையனான ஹியோ 2015 இருந்து 2010 வரைக்கும் அங்க ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இதனால அவங்களுடைய சேவிங்ஸ் இன்னுமே பெருசா வளருது. பட் அந்த வசதி அவங்களுக்கு நிம்மதியோ இல்ல சுதந்திரத்தையோ கொடுக்கல. காலங்கள் அப்படியே கடந்து போகுது. அது 2023வது வருஷம். இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஆகாது. கண்டிப்பா நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு அண்ணன் தம்பி 2 பேருமே தன்னுடைய அப்பா கண்ட அந்த கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க 2 பேருக்கும் துணையா அவங்களுடைய அம்மாவும் இந்த எஸ்கேப் பிளான்ல ஒன்னு சேர்றாங்க. ஆனா மூத்த பையனான ஹியோ கூடிய மனைவி அந்த டைம்ல 5 மாச கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. சோ ஆரம்பத்துல இவங்க அதுக்கு ஒத்துக்கல. பிகாஸ் கர்ப்பிணியா இருக்கிற பொண்ணு எப்படி வர முடியும் அப்படின்னு அவங்க பயந்துருக்காங்க. ஆனா கடைசியில தன்னுடைய குழந்தை இந்த நரகத்துல பிறக்க கூடாது அப்படின்னு அவங்களுமே அந்த மரண பயத்தோடய சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2வது பையனான ஈஹியோக், அவருடைய மனைவி, அவங்களுடைய 4 மற்றும் 6 வயசுல இருக்கிற 2 குழந்தைங்க அண்ட் ஈஹியோக்குடைய மாமியார் மற்றும் அவருடைய மச்சான் அப்படின்னு மொத்தம் 9 பேர் கொண்ட அந்த பெரிய குடும்பம் நார்த் கொரியால இருந்து தப்பிக்கிறதுக்கான பிளானை தொடங்குறாங்க. அது சரியா மே 6, 2023 கிம் பிரதர்ஸ் பல வருஷமா காத்துட்டு இருந்த அந்த நாள் வருது. அந்த எல்ஓசி முழுக்கவே பேட் வெதர், வானிலை ரொம்பவே மோசமா மாறிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் விடாம மழை கொட்டிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கடலுக்குள்ள ஒரு பயங்கரமான புயலும் உருவாகிட்டு இருந்துச்சு. கிம் ஈ ஹியோக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த மாதிரியான ஒரு வெதர் கண்டிஷன்ல நார்த் கொரியாவுடைய பேட்ரோல் போட்ஸ் ரொம்பவே ஸ்லோவா தான் வரும் அப்படின்னு. சோ அவங்களுடைய ரேடார்ல மாற்றுறதுக்கான வாய்ப்பும் ரொம்பவே கம்மி. இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வராது அப்படின்னு நினைச்சவங்க அன்னைக்கு நைட்டே தப்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த 9 பேரும் 2 டீமா பிரிறாங்க. ஒரு டீம்ல அண்ணன் தம்பியான கிம் பிரதர்ஸும், இன்னொரு டீம்ல பேலன்ஸ் இருக்கிற 7 பேர். முதல்ல கிம் பிரதர்ஸான 2 பேருமே யாருக்கும் தெரியாம அவங்களுடைய போட்டுக்கு வந்து சேர்றாங்க. அண்ணனான ஹியோக் போட்டுக்குள்ள கீழே ஒரு ஷீட்டை போட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படி தம்பி அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்பும் போதே அந்த போட் அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு உள்ள கண்ல மாட்டிக்குது. இந்த மிட் நைட் டைம்ல கப்பல் எடுத்துட்டு எங்க போற அப்படின்னு ரொம்பவே சீரியஸா கேக்குறாரு. பட் கிம்மோ எந்த ஒரு பதட்டம் இல்லாம மீன் பிடிக்கிறதுக்காக தான் கடலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. 이 한밤중에 배를 몰고 어디 가는 거요? 고기 잡으러 바다에 나갑니다. பட் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரோ அவரை அலோவ் பண்ணல. அப்பதான் கிம் தன்னுடைய கையில் இருந்த காசை லஞ்சமா கொடுத்துட்டு அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரை விலைக்கு வாங்கிட்டு தன்னுடைய போட் எடுத்துட்டு கடலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. பட் அவங்க நேரா கடலுக்குள்ள போகல. தூரமா இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல யாருக்குமே தெரியாம போட்டை கொண்டு போய் நிறுத்துறாங்க. கரெக்டா அதே நேரத்துல பேலன்ஸ் இருந்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் 7 பேருமே அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் பாயிண்ட்டை நோக்கி நடந்து போறாங்க. சுத்தியுமே கும் இருட்டு, உறைஞ்சு போற அந்த பனி காத்துல அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள தங்களுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அவங்க நடந்துட்டு இருந்தாங்க. அண்ட் எஸ்டிஏ அந்த காடு சாதாரணமான காடு இல்ல. நார்த் கொரியா ஆர்மி யாருமே தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ள பல இடங்கள்ல கண்ணி வெடிகளை வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன தப்பான ஸ்டெப் போதும் அவ்வளோதான், உடம்பெல்லாம் தூள் தூளா போயிடும். ஆனா ரொம்ப நாளா அனலைஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சேஃப் ரூட் வழியா ஒரு வழியா அந்த காட்டை கடந்து எல்லாரும் அந்த கடற்கரைக்கு வராங்க. இப்ப இதுக்கப்புறமா இவங்க ஒரு அடி கூட பின்னாடி எடுத்து வைக்க முடியாது. அவங்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்னு அந்த ஆள் கடல் புயல்லையும் காட்ஸ் கிட்டையும் தப்பிச்சு சவுத் கொரியாக்குள்ள போயிடணும், இல்ல அப்படின்னா மொத்த குடும்பமும் அங்கேயே உயிரை விடணும். இப்ப எல்லாருமே தங்களுடைய மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த போட்டுக்குள்ள ஏறி எல்ஓசியை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த போட்டுக்குள்ள போயிட்டு இருந்த அந்த அம்மாவுடைய கையில ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. இந்த தப்பிச்சு போற கனவை, இந்த தப்பிச்சு போற பிளான முதல்ல போட்ட ஆனா இந்த சுதந்திர நாளை பார்க்காம போன அவங்க கணவருடைய அஸ்தி தான் அது. அந்த அஸ்திய அவங்களுடைய நெஞ்சோட சேர்த்து இறுக்கி பிடிச்சிருந்தாங்க. நடுக்கடல்ல பயங்கரமான புயல் அடிக்குது. எந்த நேரத்திலயுமே போட்டுக்கு ஏதாவது ஆயிரலாம். பட் கிம்முடைய அந்த 4 வருட உழைப்பு போட்டை அவரு ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, என்ஜினுடைய சத்தத்தை கேட்டு பேட்ரோல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரு ஆல்ரெடி அந்த போட்டுடைய என்ஜினை
மாடிஃபை பண்ணி வச்சிருந்தாரு. அதனால அந்த போட் எவ்வளவு வேகமா போனாலுமே சத்தமே கேட்காது. அப்படி அந்த போட்டுடைய என்ஜின் ஓடுற ஸ்பீடை விட அந்த போட்டுக்குள்ள இருக்கிற 9 பேருடைய இதய துடிப்புமே ரொம்பவே வேகமா துடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த போட்டுக்குள்ள இருந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே பேசிக்கல. அவங்களுக்குள்ள எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மரண பயம் மட்டும்தான் அவங்களுடைய கண்ணுல இருந்துச்சு. ஒரு பக்கம் கடல்ல கொந்தளிக்கிற புயல், இன்னொரு பக்கம் பேட்ரோல் போட் வந்துருமோ அப்படிங்கிற பயம். இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த போட் நார்த் கொரியா கடலை கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போயிட்டே இருந்துச்சு. நேரம் சரியா நள்ளிரவு 3 மணி. அவங்க ஸ்டார்ட் பண்ணி சரியா 1 மணி நேரம் கடந்து இருந்துச்சு. இப்ப அவங்க அந்த எல்ஓசியிலிருந்து நான் முன்னாடி சொன்ன அந்த ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவான நார்த் கொரியாவுடைய அந்த கடல் எல்லைக்கு வந்து சேர்றாங்க. அன்னைக்கு உருவான அந்த அதிபயங்கரமான புயல்ல அவங்க எந்த ஒரு காட்ஸுடைய கண்ணுலையுமே படல, எந்த ஒரு ரேடார்லையுமே மாட்டல. அதிலிருந்து சரியா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நடுக்கடல்ல தத்தளிச்சிட்டு இருந்த அந்த குடும்பத்துக்கு தூரத்துல ஒரு வெளிச்சம் கண்ணுக்கு தென்படுது. அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு தீவு மாதிரி இருக்கு. அந்த தீவுல நிறைய லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்ததுமே அண்ணனான ஹியோக் உடனடியா ஒரு ஸ்பாட் லைட்டை ஆன் பண்ணி சிக்னல் கொடுக்கறாரு. அந்த சிக்னலை பார்த்ததுமே தூரத்துல இருந்து ஒரு நேவி ஷிப் ஒன்னு அவங்கள நெருங்கி வர ஆரம்பிக்குது. அப்படி அது கிட்ட வர வர அந்த 9 பேருடைய இதய துடிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாச்சு. ஏன்னா அது சவுத் கொரியன் நேவி ஷிப். அந்த நேவி ஷிப்ல இருந்த லவுட் ஸ்பீக்கர்ல இருந்து ஒரு குரல் கேக்குது. உங்க போட்டுடைய என்ஜினுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிருச்சா, உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது. அப்ப ஹியோக் எந்திரிச்சு நின்னு, இல்ல நாங்க நார்த் கொரியன் ஃபிஷர்மேன், நாங்க அந்த நரகத்திலிருந்து இங்க தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு கத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டதுமே அந்த நேவி ஆஃபீஸர்ஸும் உடனடியா அவங்கள சேஃபா அவங்களுடைய ஷிப்புக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பட் நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வர்ற ஒவ்வொருத்தரையுமே சவுத் கொரியாவுடைய கவர்மெண்ட் உடனடியா அக்செப்ட் பண்ணிராது. பிகாஸ் அவங்க உண்மையாகவே தப்பிச்சு தான் வந்தாங்களா, தஞ்சம் கேட்டு தான் வந்தாங்களா, இல்ல அப்படின்னா நார்த் கொரியா அனுப்புன ஸ்பைஸா, இந்த மாதிரி பல கட்ட வெரிஃபிகேஷனை பண்ணுவாங்க. அதனால அந்த 9 பேரையும் அத்தாரிட்டிஸ் தனித்தனியா கூட்டிட்டு போய் அவங்களுடைய பேக்ரவுண்ட், நார்த் கொரியால இருந்த அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு இது எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாங்க. எல்லாமே கிளியர் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 10 வருஷமா காத்துட்டு இருந்த அந்த குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையில முதன் முறையா அந்த சுதந்திர காத்த முழுசா சுவாசிச்சாங்க. அந்த நிமிஷம் அங்கிருந்த எல்லாருடைய கண்கள்லயுமே கண்ணீர் தாரை தாரையா ஊத்த ஆரம்பிச்சது. அது பயத்துல வந்த கண்ணீர் இல்ல, அவங்களுடைய உயிரை பணயம் வச்சு ஜெயிச்ச சந்தோஷத்துல வந்த கண்ணீர். அதுக்கப்புறமா அஃபீஷியலா அவங்க சவுத் கொரியாவுடைய குடிமக்களா மாறினாங்க. அந்த அம்மா இவ்வளோ நேரமா நெஞ்சோட இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்களே அந்த கணவருடைய அஸ்தி, அது அந்த சுதந்திரமான சவுத் கொரியாவுடைய கடல்லையே கரைக்கப்பட்டுச்சு. ஒரு முழு குடும்பமே நார்த் கொரியாவை விட்டு கடல் வழியா தப்பிச்சது 2023 உலக அளவுல மிகப்பெரிய நியூஸா பேசப்பட்டுச்சு. எல்லா மீடியா நியூஸ் சேனல்ஸும் அவங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க. கிம் பிரதர்ஸும் அவங்க அனுபவிச்ச சித்திரவதையை பத்தியும் அங்க நாட்டு மக்கள் படுற கஷ்டத்தை பத்தியும் CNN ஓப்பனா இன்டர்வியூ கொடுத்தாங்க. 저희 아버님이 이 사회는 도저히 희망이 없다. 이 사회에서 이 사회를 바꿀 수가 있는 상황이 못 된다. அதிலிருந்து சரியா 4 மாசம் கழிச்சு செப்டம்பர் 2023 ஹியோக்குடைய மனைவிக்கு ஏரி அப்படிங்கிற ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. ஒருவேளை அந்த குழந்தை நார்த் கொரியால பிறந்திருந்தா அந்த இருட்டுக்குள்ளேயே பயந்து பயந்து வாழ்ந்திருக்கும். பட் இப்ப அந்த குழந்தை ஒரு சுதந்திரமான நாட்டுல தன்னுடைய வாழ்க்கையை தானே டிசைட் பண்ற அளவுக்கு உரிமையோட பிறந்திருக்கு. ஏரியுடைய முதல் பிறந்தநாள சியோல்ல ரொம்பவே கிராண்டா கொண்டாடினாங்க. ஆனா அது அந்த குழந்தைக்கு மட்டும் முதல் பிறந்தநாள் இல்ல, அந்த குடும்பத்துக்கே ஒரு புது பிறந்தநாள். இப்போ வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ வேற என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.